பக்த கோடிகளே, மதனபுரத்திலிருந்து உங்கள் குருஜி. பழனி அடிவாரம் மதனபுரம். நம்ம மரங்கள்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அன்னைக்கு முன்னோர்லாம் மரத்தை வணங்கியிருக்காங்க. மரத்தை ஏன் வணங்கினான்னாக்க, நம்மளுடைய இயற்கையோடு இயற்கையை நம்ம வளர்த்தி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுத்தது இந்த மரம் தான். அதனால இங்க இருக்கக்கூடியது வன்னி மரம். இந்த வன்னி மரங்கிறது சும்மா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பக்தர்கள்லாம் காவடிக்கு போவாங்க. அந்த காவடிக்கு போயிட்டு அந்த தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, தீர்த்தத்துக்குள்ள அந்த வன்னி இலையை உருகி உள்ள போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த நீர் இங்க பார்க்குறப்ப ஒரு ஒரு சிறப்பானது, வெள்ளை வெளியேன்னு அப்படி பார்த்தா பளிங்கு மாதிரி இருக்கும். இந்த தண்ணி எவ்வளவு நம்ம கலங்களாக கொண்டு வந்திருந்தாலும் அந்த நீர் தெளிஞ்சிடும். இது ஏன் சொல்றனாக்க, நம்மளும் இந்த மரத்தை சுற்றி வந்தால் நம்மளும் தெரிஞ்சிருவோம். நமக்கு என்னெல்லாம் வேணும், நமக்கு பொன் வேணும், பொருள் வேணும் அப்படின்னா போய் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளுடைய அமைதி ஒன்றும் முக்கியமானது. அந்த அமைதியும் கிடைக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். ஏன்னா மகாலட்சுமியின் விருட்சகம் இது. இதற்கு பேரே விருட்சக மரம் தான் சொல்லுவாங்க. வன்னி மரத்துக்கு மாபெரும் சிறப்பு இருக்கு. மருத்துவ குணம் மூலம் வாய்ந்தது. அதில் இந்த விநாயகர் பெருமானோடு இருக்கக்கூடிய வன்னி மரத்தை சுற்றி வரக்கூடியதுனாக்க, நம்ம சுற்றி வெத்தலையும் வச்சு அந்த மரத்தை சுற்றி நம்ம அதாவது தெய்வ வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால் அனைத்து பக்தர்களுமே வன்னி மரத்தை தயவு செஞ்சு யாரும் வெட்டாதீங்க. வன்னி மரத்தை வணங்கி வாங்க. ஒவ்வொரு ஆலயங்களிலும் வன்னி மரம் தான். அங்கே போய் நம்ம இங்கே போய் தரிசனம் பண்ணுங்க. வன்னி மரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. வன்னி மரத்தில் போய் நம்ம கொஞ்சம் மஞ்சள்லாம் போட்டு குங்குமம் வச்சு அதுக்கு 2 பத்தி குச்சி வச்சு நம்ம வணங்கி வர்றது மிகவும் சிறப்பு. அனைத்து செல்வங்களும் கொடுக்கக்கூடிய வன்னி மரம் உங்கள் குருஜி.